பிரைஸ் அலாட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 44 வசனம் 22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. என்னன்னா, உங்க பாவங்களை ஏசப்பா மன்னிச்சிட்டாங்களாம், உங்க மீறுதல்களை ஏசப்பா அகற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களை பலப்படுத்துறாங்க. அவர் உங்ககிட்ட விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீங்க மறுபடியும் அவர்கிட்ட திரும்பணும்னு சொல்லி ஏசப்பா விருப்பப்படுறாங்க. ஏசப்பா உங்களை அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டாங்களாம். இனிமேல் எந்த கில்ட்டி கான்ஷியஸும் உங்களுக்கு வேண்டாம். சில டைம் நம்மளே நினைப்போம், இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட நம்ம எப்படி போய் நம்ம பேசுறது, எப்படி போய் ஜெபிக்கிறது, ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அநேக குழப்பங்கள் காணப்படலாம். பிசாசே சொல்லுவான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட போய் நீ எப்படி ஜெபிக்கிற, உன் ஜெபத்தை அவர் எப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லி உங்களை டவுன் பண்ணுவான். ஆனால் நான் சொல்றேன், ஏசப்பா நமக்காக தான் உயிரை விட்டாங்க, நம்மளுடைய பாவத்துக்காக தான் மரிச்சாங்க, நம்மளுடைய பாவத்துக்காக தான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. அந்த ஏசப்பா நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த நாள்ல கூட எந்த பாவமா இருந்தாலும் நீங்க ஏசப்பா சமூகத்துல அறிக்கையிட்டுட்டு அதை மறுபடியும் நீங்க செய்யாம இருக்கும்போது பரலோகத்தின் நிச்சயமான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்காங்க. நீங்க மறுபடியும் அவர்கிட்ட திருமணம் சொல்லிதான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. சில பேர் சில பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்கன்னா மறுபடியும் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். மறுபடியும் அவங்க ஏசப்பா கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நம்ம பிசாசுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் இடம் கொடுத்தாலே அவன் ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணி ஆக்கிரமிச்சிருவான். அதனால் பிசாசுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. அவன் சின்னதாக தான் ஒரு சின்ன பாவத்தில் தான் உள்ளே வருவான். கடைசியில் நம்மளோட உயிரே போகிற அளவுக்கு அவன் பாவத்தை நம்ம கிட்ட ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுவான். அதனால ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்கிறேன், நீ மறுபடியும் என்கிட்ட வா, உன்னை அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நான் மீட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. அதனால எந்த பாவமா இருந்தாலும் இம்மிடியட்டா நீங்க ஏசப்பா நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், என்னை நீங்க மன்னிச்சிடுங்க, இந்த வசனத்துல இப்படிதானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லவரா இருக்காங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா அவங்க பிள்ளைகளோட பாவத்தை மன்னிக்க நீங்க தயாரா இருக்கீங்க. இந்த நாள்ல யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க பாவத்தை எல்லாவற்றையும் நீங்க மன்னிச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துட்டீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறேன், தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன் ஏசப்பா. பிரேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.